Hello friends, welcome back. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ கமர்ஸ், அதாவது புதுசா வரக்கூடிய டிரைவர்ஸுக்கு வரக்கூடிய டவுட்ஸ், அதாவது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய டவுட்ஸ். அதாவது நம்ம சேனல்ல பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட எல்லா டாபிக்குமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நிறைய டிரைவர்ஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் போடுறது, ரிப்பீட்டடா கமெண்ட்ஸ்ல கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு எல்லாமே தனித்தனியா வீடியோ பண்ணியிருக்கு. அவங்க அந்த வீடியோ சில பேர் பார்க்க முடியாதனாலையும், சில பேருக்கு வேலைகள் இருக்கிறதுனால அவ்வளவு நேரம் உட்காந்து வீடியோ பார்க்க முடியாதனாலையும் மேபி திருப்பி ரிப்பீட்டடா கேட்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கிளியரா ஆன்சர் பண்ணியிருக்கோம். கமெண்ட்ல இருந்தாலும் சரி, வீடியோல இருந்தாலும் சரி, தனித்தனியா நம்ம விளக்கமா தான் போட்டிருக்கோம். அதெல்லாம் அவங்க பார்க்காதனால பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. புதுசா வரவங்களுக்கு ஒரு டவுட் இருக்க தானே செய்யும். அது எல்லாருக்குமே இருக்கும். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்றோம். வெல்கம் டு திஸ் வீடியோ. அதாவது இதுல இந்த மாதிரி டவுட் வரவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த வண்டி எடுக்கலாம், அதாவது செடான் எடுக்கலாமா இல்ல ஹேஷ்பேக் எடுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. அதுதான் நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்கறதுல அதிகமா இருக்கு. அதுக்குன்னு நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். டாக்ஸிக்கு எந்த வண்டி எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பொறுத்து, அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் செட்டப்பை பொறுத்து, நம்மளுக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க எந்த வண்டி எடுத்துடக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியாது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்ம வண்டி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் பணம் நம்ம கிட்ட இருக்கு, நம்மளால ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டி நம்மளால எல்லாமே ஃபேமிலியும் பார்த்து வண்டி மெயின்டெனன்ஸ் பார்த்து போக முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது, நம்ம கையில ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒண்ணு நம்ம சின்ன வண்டியா எடுக்கலாம். இல்ல நம்மகிட்ட அதிகமா பணம் இருக்கு, நம்மள ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தான ஆள் அப்படின்றது போல நீங்க டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஆசைப்படுற அப்படின்ற பட்சத்துல நீங்க எஸ்யூவி, அந்த எம்பிவி வண்டி எடுக்கலாம், 7 சீட்டர் வண்டி அந்த மாதிரி எடுக்கலாம். ஒண்ணு சின்ன வண்டினாக்கா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒண்ணு ஆட்டோ எடுக்கலாம். ஆட்டோ எடுத்து ஓட்டுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுனாக்கா ஆட்டோவோட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அதிகப்படியான பணம் இருந்துச்சுனாக்கா நீங்க எம்பிவில ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய பேர் எந்த கேட்டகரியில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒன்னு செடானு இல்லைன்னா ஹேஷ்பேக், இந்த வண்டி எடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதாவது ஒரு கையில் ஒரு 1.5 லட்சம் இல்லைன்னா 2 லட்சம் ரூபாய் காசு வச்சுக்கிட்டு நம்ம எந்த வண்டி போடலாம் அப்படின்னு யோசிச்சு டவுட் அடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஆட்டோ ஓட்ட போற அப்படின்னாக்கா நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட நீங்க வண்டி எடுத்துட்டு ஈஸியா ஓட்டிக்கலாம். அதுல உங்களுக்கு நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறது கஷ்டம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு முன் வர மாட்டாங்க. அதுக்கு அப்புறமா நான் பார்த்தாங்க, இப்போ ஹேஷ்பேக்னா வேகனர் அந்த மாதிரி சின்ன வண்டி இருக்கு இல்லையா, டிக்கி இல்லாத வண்டி, அந்த வண்டிங்க தான் ஹேஷ்பேக். அந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 2 லட்சம் கொடுத்தா இல்ல 1.5 லட்சம் கொடுத்தா வண்டி கொடுப்பாங்க. அதே வண்டி எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேஷ்பேக் எடுக்கிறத விட கொஞ்சம் 1 லட்சமா 2 லட்சமா அதானே எக்ஸ்ட்ரா வருது, செடான் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இந்த டவுட் எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான். ஆனா நம்ம அங்கதான் நம்மளுக்கு கேட்ச் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னாக்கா அந்த பைசா வச்சுட்டு நீங்க எவ்வளவு கம்மியான லோன் போட முடியுமோ, அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் லோன் மேக்சிமம் வைக்கணும். அது ஹேஷ்பேக்கா இருந்தாலும் சரி, செடானா இருந்தாலும் சரி, ஒரு 5 லேக்ஸ் தான், 5 லேக்ஸ் இல்ல 6 லேக்ஸ்க்கு மேல நம்ம கடனை கொண்டு போயிடக்கூடாது. அதுக்கு மேல கொண்டு போயாச்சு அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே தராது. நீங்க ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி உங்க டைம் தான் வேஸ்டா போகும். அதனால 2 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய் தான் இருக்குனாக்கா நீங்க அது தைரியமா ஹேஷ்பேக்கே போடுங்க. செடான் போடுறதுக்குனாக்கா திருப்பி 2.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவை. ஏன்னா ஹேஷ்பேக்கு 7.5 லேக்ஸும் செடான் வாங்குறதா இருந்தாக்கா 10 லேக்ஸும் ஆகும். அப்போ 2.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது நீங்க 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா 4 லேக்ஸாவது மினிமம் பண்ணாதான் உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் லோன் போட்டு ஒரு ஆவரேஜான ஒரு இஎம்ஐல உங்களால இது மெயின்டைன் பண்ணிட்டு போக முடியும். அதனால ஹேஷ்பேக் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க, இல்ல ஹேஷ்பேக் வாங்குறதுக்கு தான் காசு வச்சிருக்கிறவங்க, செடான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியாச்சு அப்படின்னாக்கா நீங்க தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. நீங்க ஓவரா வேலை செய்ய வேண்டியிருக்கும். ரொம்ப 2-3-4 வருஷத்துக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க 2.5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, இல்ல 4 லட்சம் ரூபாய் தான் இருக்குனாக்கா நீங்க அது ஹேஷ்பேக் போட்டாச்சுனாக்கா 2 வருஷத்துலயே உங்க கடனை முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். அது இல்லாம இப்போ ஹேஷ்பேக் வாங்கலாமா செடான் வாங்கலாமான்றது டவுட் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஹேஷ்பேக்கு ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆட்டோ ஃபேரை விட கம்மியா தான் ஹேஷ்பேக்கு தந்துட்டு இருக்காங்க டாக்ஸில. அது மாதிரி செடான்னாக்கா கொஞ்சம் ஃபேர் அதிகமா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேர் அதிகமா இருக்கும் செடான் கார்ஸ்ல. அது மாதிரி இல்லாம செடான் கார்ஸ் ஹவுஸ் ஸ்டேஷன் போறதுக்கு, இல்ல ஹவர்லி பேக்கேஜ் போறதுக்கு, இல்ல ஆஃபீஸ் ரெண்டல்ஸுக்கு, அந்த மாதிரி ஐடி புக்கிங்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு ஹேஷ்பேக்கை விட செடான் வண்டிங்க தான் நிறைய பேர் கம்பெனில எல்லாம் எடுக்கிறாங்க. நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஹேஷ்பேக்கு நம்ம சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ப்ரெஃபர்
ப்ரிஃபரபிளா இருந்துச்சுன்னாக்கா ஓகே ஹேஷ்பேக், இல்லைன்னாக்கா நீங்க உங்ககிட்ட பணம் இருக்கு, இல்ல நான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க செடானுக்கு மூவ் ஆகல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த டாக்ஸி, இந்த ஒரு நடுத்தர டாக்ஸி எடுக்கிற, இல்ல 7 சீட்டர் இல்லாம நீங்க சின்ன ஆட்டோ இல்லாம ஒரு கார் தான் வாங்க போற அப்படின்னாக்கா நீங்க செடான் போறதுதான் பெஸ்ட். ஆனா இதுதான் பேசிக், நீங்க தியரியா வச்சுக்கணும். ஒரு 4 lakhs டவுன் பேமெண்ட் கட்டி ஒரு 6 lakhsக்கு லோன் போட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க செடான் எடுக்கலாம். இல்ல ரெடி கேஷ் என்கிட்ட இருக்கு, நான் ரெடி கேஷ் போட்டு பண்ணுவேன் அப்படின்னாலும் சேம் மெத்தட் தான். உங்களோட சேம் மெத்தட்னா 4 lakhs நீங்க டவுன் பேமெண்ட், 6 லட்சம் லோனு. அது ரிட்டர்ன் வர வரைக்கும் நீங்க இஎம்ஐ எடுத்துற மாதிரி தான் கணக்கு. நம்ம முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கோம். அதே கான்செப்ட் தான் எல்லாமே. செடான் மூவ் பண்ணியாச்சுனாக்கா உங்களுக்கு சின்ன வண்டி புக்கிங் எடுக்கலாம், செடான் புக்கிங் எடுக்கலாம். ஹவுஸ் ஸ்டேஷன்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க வாகனர் இல்ல சின்ன ஹேஷ்பேக் வண்டி எடுத்தாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஹேஷ்பேக்கோட புக்கிங் தான் இருக்கும். ஹேஷ்பேக்கு சில டைம்ல 10 ரூபாய்க்கு கீழே 9 ரூபாய்க்கெல்லாம் புக்கிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க யோசிச்சு அந்த முடிவு எடுங்க, எந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செடான் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனா அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெங்தை பொறுத்து தான் எந்த வண்டி எடுக்கணும் அப்படின்றது முடிவு எடுக்கணும். நாம தேவையில்லாம ஆசைப்பட்டு பெரிய வண்டி எடுத்துட்டு இஎம்ஐ கட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எவனுக்கோ சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம வேலை செய்யணுன்றது அவசியமே இல்லை. யோசிங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப செடான் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆனா செடான் எடுத்த எந்த செடான் எடுக்கலாம் அப்படின்றது தான் அடுத்த டவுட்டே. அதாவது செடான்ல இப்போதைக்கு நம்மளுக்கு டீபோர்டுக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா, ஹுண்டாயில் அவரா வருது, மாருதியில டோரஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி அமேஸ் வருது. அந்த மாதிரி 2-3 வண்டி தான் இருக்குது இப்போதைக்கு செடான் கேட்டகரியில இருக்குது. அது நம்மளோட யூசேஜை பொறுத்து. அதாவது நீங்க உங்களுக்கு செல்ஃப் புக்கிங் நிறைய இருக்கு, லாங் டிரைவ் போறவங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க நீங்க அமேஸுக்கோ டோரஸுக்கோ மூவ் ஆயிடலாம். இப்போ அவுரான்றது பாத்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் செடான் தான். அது ஒரு ஹேஷ்பேக் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஆனா காம்பேக்ட் செடான் மாதிரி செட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா டிக்கி ஸ்பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரால கொஞ்சம் அதிகமா இருக்கும் டோரஸ் விட. அது இப்போ நம்ம அவரா பாத்தீங்கன்னா நீங்க சிட்டியில மட்டும்தான் நீங்க ஓட்ட போறீங்க. சிட்டி சரௌண்டிங், அதாவது சப்பர்பன் சிட்டியும் சேர்த்து ஓட்டுறீங்க, சிட்டியில தான் மோஸ்ட்லி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா நீங்க அவராக்கு ஈஸியா போயிடலாம். நீங்க ரொம்ப லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னாக்கா டூரஸுக்கோ அமேஸுக்கோ போறது நல்லது. இப்படி நம்ம செடானா இல்ல ஹேஷ்பேக்கான்ற டவுட் கிளியர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன டவுட்னு கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎன்ஜி எடுக்கலாமா இல்ல பெட்ரோல் எடுக்கலாமா, சிஎன்ஜி காருக்கு லைஃப் வருமா, பெட்ரோல் காரு எப்படி ஓட்ட முடியுமா சிட்டில அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. இது எப்படின்னு சொல்றதுன்னு கேட்டாங்கன்னா, சிஎன்ஜிக்கு மைலேஜ் அதிகமா வரும், பெட்ரோலுக்கு மைலேஜ் கம்மி. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மைலேஜ் வந்துட்டு இருக்கு. சிஎன்ஜிக்கு கொஞ்சம் மைலேஜ் அதிகமா இருக்கும், ஆனா பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ நம்மளுக்கு சிட்டியில ஓட்டுறதுக்கு பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி இருந்தா தான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது உங்க ப்ரிஃபரன்ஸ் தான் ஓட்டுறது. பெட்ரோல் என்ஜினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைஃப் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிஎன்ஜி வண்டியில லைஃப் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கு. அது நம்மளுக்கு இப்பதான் நம்ம ஓட்டி இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கும் கரெக்டா தெரியல எவ்வளவு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்டெனன்ஸ் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா லைஃப் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு போக போக தான் தெரியும். நம்மளும் இப்பதானே வண்டி எடுத்து ஓட்டுறோம். சென்னை பொறுத்த வரைக்கும் இப்பதான் சிஎன்ஜி வந்து இப்பதான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அடி வாங்குற மாதிரி ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. அது போக போக தான் தெரியும். அதாவது நீங்க பெட்ரோல் வண்டி வாங்கியாச்சுனாக்கா இப்ப சிட்டியில கொடுக்கக்கூடிய ஆன்லைன் டாக்ஸிஸ் கொடுக்கக்கூடிய ஃபேர்ல சிட்டியில ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் வண்டி ஆகட்டும், டீசல் வண்டி ஆகட்டும். அதுவே நீங்க சிஎன்ஜி வண்டியா இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு கட்டுப்படியாகி போகும். உங்களுக்கு இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கட்டி போறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுவே நீங்க லாங் போறவங்க, ரெகுலரா லாங் மட்டும்தான் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா நீங்க தாராளமா பெட்ரோல் வண்டி எடுக்கலாம், இல்ல டீசல் வண்டி எடுக்கலாம். அங்க உங்களுக்கு மைலேஜ் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாங் போகும்போது எப்பவுமே நம்ம சிஎன்ஜியும் கிடைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இப்ப கிடைக்குது. இருந்தாலும் நீங்க லாங் போறதுக்கு பெட்ரோல் வண்டியா இருந்தாலும் டீசல் வண்டியா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி தான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். லைஃபை பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஈஸியா ஓடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். சிஎன்ஜி எடுத்து ஓட்டினா தான் கட்டுப்படி ஆகும் சிட்டியில. இல்லைன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி எடுத்தானாக்கா பாதிக்கு பாதி கூட நிற்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்த டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த காரு உங்களுக்கு லாங் போறதுக்கு, லாங் டிரைவுக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்கு எந்த காரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ்லயும் கேட்கறது உண்டு. அதாவது லாங் போறதுக்கு நம்மளுக்கு காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் போறவங்க அப்படின்னாக்கா செடான் கார்ஸ், அதுதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா. செடான் கார்ஸ்னா லாங் டிரைவ் போறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி இப்போ நம்மளுக்கு எம்பிவி வெஹிக்கிள்ஸ், அதாவது இன்னோவா, எர்டிகா, மராசா அந்த மாதிரி இருக்க வண்டிங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டிங்க நம்ம வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா நீங்க லாங் டிரைவ் நிறைய ஓட்டுற ஆளா இருந்தா நீங்க எர்டிகாவோ இந்த மாதிரி இனோவாவோ ட்ரை பண்ணலாம். இனோவானாக்கா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வெஹிக்கிள், அது எக்ஸ்ட்ரா ஃபேர் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் கஸ்டமர் உங்களுக்கு இருந்துச்சுன்னாக்கா இனோவா நீங்க ட்ரை பண்ணலாம். என்னோட ஒரு சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாங் டிரைவ் மட்டும் நிறைய ஓட்டுறவங்களாக இருக்கு நீங்க அப்படின்னாக்கா நீங்க எர்டிகா தாராளமா ட்ரை பண்ணலாம். எர்டிகா ட்ரை பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட், எர்டிகாவோ
இந்த கேரன்ஸோ, கியா கேரன்ஸ், எர்டிகா ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். ஆனா ரெண்டுமே ஒரு மிட் ரேஞ்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்ல ஒரு 15 லட்சம் ரூபாயில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வண்டிங்க. அதுக்கு சிஎன்ஜி இருக்கு, எர்டிகாக்கு சிஎன்ஜி இருக்கு, கியா கேரன்ஸ்ல டீசல் இருக்கு. லாங் டிரைவ் போறதுக்கு உங்களுக்கு இந்த வண்டிங்க சூஸ் பண்ணலாம், சின்ன வண்டியை விட, அதாவது செடானை விட இது யூஸ் பண்ணலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு செடானோட புக்கிங் கிடைச்சதுன்னா கூட நீங்க எடுத்து இதுல ஓட்டிக்கலாம். உங்களுக்கு நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ரிட்டர்ன் செடான் புக்கிங் தான் இருக்குன்னா கூட நீங்க எடுத்துக்கிட்டு ஓட்டுறதுக்கு இந்த கியா கேரன்ஸோ இல்ல இந்த எர்டிகாவோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இன்னோவா வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. காரன்ஸ், எர்டிகா இது ரெண்டுமே லாங் டிரைவ் போறதுக்கு கரெக்டா இருக்கும். பெரிய வண்டி புக்கிங் எடுக்கலாம், சின்ன வண்டி புக்கிங்கும் எடுத்து ஓட்டலாம். மைலேஜும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வண்டிங்க. அதாவது கேரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20க்கு மேல மைலேஜ் வரும், எர்டிகாவுக்கும் கிட்டத்தட்ட 22 அந்த மாதிரி மைலேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ரெண்டு வண்டிகளும் லாங் டிரைவ் போறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு வீடியோல என்னதான் சொன்னாலும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், எந்த டாக்ஸி பெஸ்ட், ஓலா பெஸ்டா, ஊபர் பெஸ்டா, ஃபாஸ்டாக் பெஸ்டா அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க கமெண்ட்ஸ். அது என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு டவுட், புதுசா வரவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம போய் எதாச்சும் ஒன்று மாட்டிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் இந்த மாதிரி கேட்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பல வாட்டி கமெண்ட்ல இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இருந்தாலும் திருப்பியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோல நம்ம சொல்லிடுவோம். எந்த டாக்ஸி பெஸ்ட்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எந்த டாக்ஸியில் ஓட்டுறீங்களோ அந்த டாக்ஸி நீங்க ஓட்டி பாருங்க. உங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னாக்கா நீங்க ஓட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு டாக்ஸியோட ஸ்ட்ராட்டஜி வேற வேற மாதிரி. ஓலா ஊபர்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஓடும். அந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்கு, ரெட் டாக்ஸி எல்லாம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஓட்டுவாங்க. நம்ம யாத்திரி, அந்த மாதிரி ரேப்பிடோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபேர் கொடுக்கக்கூடிய டாக்ஸிஸ். அதில் ஆனால் புக்கிங்ஸ் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு எந்த விருப்பமான டாக்ஸி எதோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி ஓட்டி பாருங்க. யாரும் உங்களை எதுல ஓட்டலாம் அதுல ஓட்டலாம்லாம் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்க எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலாம். ஏன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க எந்த டாக்ஸி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால இங்க சென்னையில பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டாக்ஸிஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு, இந்த மாதிரி ஃபாஸ்டாக் இருக்கு, ஊபர், ஓலா, ரெட் டாக்ஸி, ரேப்பிடோ, நம்ம யாத்திரி, டாக்ஸினா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸிஸ் இருக்கு. இன்னும் நான் மிஸ் பண்ணதுல இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. எதுல வேணாலும் ஓட்டலாம். டாக்ஸி ஃபாஸ்டாக் பிடிக்கலன்னா ஓலா போகலாம், ஓலா பிடிக்கலன்னா ஊபர் போகலாம். இப்படியே மாத்தி மாத்தி அங்க இங்கன்னு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே நம்ம சஸ்டெயினா இருக்க முடியாது. எந்தாச்சும் 1-2 கம்பெனி சஸ்டெயினா வச்சு ஓட்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம பல வீடியோல சொல்றது, எப்பவுமே இந்த டாக்ஸிங்க மட்டுமே நம்பி நம்ம இருக்காம நம்மளுக்குன்னு ஒரு கிரியேட்டிவா ஒரு குரூப், அதாவது கஸ்டமர் குரூப்ஸை கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு செல்ஃப் புக்கிங் அதிகமாக வரும். செல்ஃப் புக்கிங் அதிகமாக வரும்போது நம்ம இந்த டாக்ஸிங்களை மட்டுமே நம்பி இருக்காம நம்மளோட ஒரு ஸ்டைலில் நம்ம ஃப்ரீயா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறமா இந்த கேள்வி வரவே வராது, எந்த டாக்ஸி பெஸ்ட் அப்படின்றது. திருப்பியும் கேட்டாச்சு அப்படின்னாக்கா திருப்பியும் இதே பதில் தான் வரும். எந்த டாக்ஸி பெஸ்ட்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா? நம்மளதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கஸ்டமர்ஸை உருவாக்கி நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் இந்த டாக்ஸி தொழில்ன்றது. அதுல நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்னாக்கா நம்மளுக்கு உண்டான கஸ்டமர்ஸை நம்மளா உருவாக்கி நம்மளா வேலை பார்க்கறது தான் பெட்டரா இருக்கும். அதனால நம்ம வண்டி ஓட்டும் போது நம்மளா கிரியேட் பண்ணி ஓட்டுறது தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த டாக்ஸியை நம்ம சொல்ல வேணாம். புதுசா வரக்கூடிய டிரைவர்ஸுக்கு அல்ல புதுசா டாக்ஸி பிசினஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தாச்சுனாக்கா, நம்மளுக்கு வண்டி டாக்ஸி அட்டாச் பண்ணி ஓட்டும் போது ஒரே டைம்ல பல டாக்ஸில அட்டாச் பண்ணி ஓட்ட முடியுமா அப்படின்றது ஒரு டவுட். அதாவது ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி, ரேப்பிடோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பல டாக்ஸிஸ். அதுல ஒன்னுல அட்டாச் பண்ணா இன்னொரு ஒன்னுல அட்டாச் பண்ணி ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதுக்கு தான் நம்ம கிளியர் பண்ண போறோம். அதாவது எல்லா டாக்ஸியும் நீங்க அட்டாச் பண்ணி வச்சுக்கலாங்க, யாரும் உங்களை எதுவுமே கேட்க மாட்டோம். இப்போ ஃபாஸ்டாக்ல அட்டாச் பண்ணாக்கா வேற எங்கேயும் ஓட்டக்கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. முன்னாடி எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாம் இப்போ கிடையாது. இப்போ எந்த டாக்ஸில நீங்க வேணாலும் ஓட்டிக்கலாம். ஃபாஸ்டாக்ல ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஸ்டிக்கர் ஓட்டினாக்கா நீங்க ஓலாவில் ஓட்டக்கூடாது, ஊபர் ஓட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓலா ஊபர்லாம் வந்த டைம்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க எந்த டாக்ஸி வேணாலும் ஓட்டிக்கலாம், எந்த ஸ்டிக்கர் வேணாலும் ஓட்டிட்டு எந்த இது வேணாலும் ஓட்டிக்கலாம். ரெட் டாக்ஸினாக்கா உங்களுக்கு ரெட் ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லுவாங்க. ஒட்டுறது ஒட்டாம இருக்கிறது உங்களோட விருப்பம் தான். ஒட்டுறதுக்கு அவங்க ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னாக்கா உங்களுக்கு வேற ஏதாவது டாக்ஸி கூட ஓட்டலாம். அந்த ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி கூட வேற டாக்ஸி ஓட்டலாம். அந்த மாதிரி தான் எல்லாரும் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நீங்க எல்லா டாக்ஸி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க, அதுல யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஓட்டும்போது ஒரே நாள்ல எல்லா டாக்ஸியும் மாத்தி மாத்தி ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டும்போது தான் உங்களுக்கு ஓலாவில் 10 ரூபா கொடுக்குறாங்க, ஊபர்ல 12 ரூபா கொடுக்குறாங்க, ராப்பிடோல 25 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம யாத்திரையில 25 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோன்றதுக்கு காரணம் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஓட்டுறதுனாலதான். ஏன்னா
ஒவ்வொரு டாக்ஸியும் இயங்கக்கூடியது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேற வேற. இப்போ ராபிடோலையோ நம்ம யாத்திரையிலாம் 22-25 ருபீஸுக்கு ஃபேர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த டே ஃபுல்லாகவே அந்த டாரிஃபில் தான் கொடுப்பாங்க. என்னதான் பீக் டைம் வந்தாலும் அந்த சார்ஜில் தான் கொடுப்பாங்க. அதை விட கொஞ்சம் ஹை ஆகலாம் ஹை பீக் வரும்போது. அதனால அவங்களோட எப்போ ஓட்டினாலும் அந்த ஃபேரே இருக்கும். அது ஓலா ஊபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற மாதிரி ஓடும். அதுனாக்கா நான் பீக் ஹவரில் கம்மியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி பீக் ஹவரில் அதிகமாக 25ன்றது 30-35 கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸில். அந்த மாதிரி இருக்கும்போது ஆவரேஜாக பார்த்தாச்சு அப்படின்னாக்கா ஓலா ஊபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா ரேஞ்சு தான் ஆவரேஜ் வரும். நம்ம யாத்திரை ராபிடோலாம் ஆவரேஜாக ஓட்டியாச்சுனாக்கா ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு 18லேருந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் எம்டியெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அதனால எந்த டாக்ஸி ஓட்டினாலும் இப்போ நீங்கள் ராபிடோவில் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் ஃபுல்லாகவே ராபிடோவிலே ஓட்டுங்க. நம்ம யாத்திரை ஓட்டுறீங்கன்னாக்கா நம்ம யாத்திரையிலே ஓட்டுங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஓலா ஊபர் ஓட்டினாக்கா அந்த இதுலேயே ஒரு நாள் ஓட்டுங்க. அப்போதான் உங்களுக்கு அதில் எவ்வளோ வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் இந்த ஒரு புக்கிங் ஓலாவில் எடுத்துட்டு அடுத்த புக்கிங் ராபிடோவில் எடுக்கும்போது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஓலாவில் 10 ரூபா கொடுப்பாங்க, ராபிடோவில் 20 ரூபா கொடுப்பாங்க. அப்போ ராபிடோ தான் பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அதே பீக் ஹவரில் நீங்கள் எடுக்கும்போது ராபிடோவில் 18 ரூபா இல்லை 20 ரூபா கொடுப்பாங்க, ஓலாவில் 25 ரூபா கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவேன்? ராபிடோவை விட ஓலா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றது. ஓட்டுறதா இருந்தாக்கா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரே கம்பெனியில் ஓட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை பற்றி கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால எல்லா கம்பெனிலையும் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஓட்டுறதுக்கு எந்த கம்பெனியில் ஒரு நாளைக்கு ஓட்டணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கம்பெனியில் நீங்கள் ஓட்டிகிட்டே இருங்க. அதாவது வெளியூர் போகும்போது, அதாவது மஃப்சல் ஏரியாவுக்கு போகும்போது ராபிடோலையோ நம்ம யாத்திரையிலாம் புக்கிங் வரது கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஓலாவோ ஊபரோ யூஸ் பண்ணி வச்சுட்டு உள்ளே வரலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ ராபிடோ டெய்லி ஓட்டும்போது ஊபர் ஓலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் சிட்டியில் ஓட்டும்போது நீங்கள் கண்டினியூஸாக ஒரே ஆப் ஓட்டலைன்னாக்கா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபேர் என்னன்னு தெரியவும் முடியாது. அது சரியான ஒரு மெத்தடும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸில் சில டவுட்டுகளுக்குன்னா நம்ம இந்த ஆன்சர் பண்ணியிருக்கோம். எல்லா டவுட்ஸுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். சில வீடியோஸு இந்த கமெண்ட்ஸில் நம்ம சொன்ன வீடியோஸோட சில டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். பழைய வீடியோஸ் அது உங்களுக்கு முடிஞ்சதுன்னா போய் செக் பண்ணி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம இதில் சொன்னது ஒரு விஷயங்களோட ஹைலைட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். டீட்டெயில்ஸான விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.